ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா கடந்து வருது. நீங்க தலை குனிந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க ஒருபோதும் தலையை குனிந்து இருக்க கூடாது. சோ உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவாராம். சோ எதனால நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு, எப்படி நிமிர்ந்து நடக்க பண்ணுவாரு? சோ இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க ஒரு சாக்கு வச்சிருக்கீங்க. அந்த சாக்கு வெறும் சாக்கா இருக்கு. வெறும் சாக்கா இருக்கும்போது அந்த சாக்கை தூக்கி வீட்டுல வைக்கும் போது அந்த வெறும் சாக்கு கீழே விழுந்து 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 மடிஞ்சு மடிஞ்சு போகும். சோ அதே போலதான் அந்த சாக்குக்குள்ள நம்ம அரிசியை நெப்பும் போது அந்த சாக்கு நிமிர்ந்து நிற்கும். சோ அதே போலதான் நீங்க வெத்து சாக்கா இல்லாம அந்த சரக்கு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, ஆவியானவருடைய விஷயம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மடிஞ்சு விழுக மாட்டீங்க, நிமிர்ந்து நிற்பீங்க. அந்த மாதிரி கடவுளை, அந்த மாதிரி அப்பாவை நீங்க வணங்கி கொண்டிருக்கீங்க, ஆராய்ச்சி கொண்டிருக்கீங்க. சோ